வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப அன்பிரேக்கபிள் மைண்ட் செட் சார், ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் கரெக்டும் அப்படிங்கிறது. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற அப்டக்கிள் தாங்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்டக்கிள் தான் தடை. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடையை தாண்டவே முடியாததை தாண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எனக்கு இங்கே காதில் நல்லா கேட்கும். அப்புறம் உருப்படவே முடியாத மாதிரி ஆகிடும் சார் அப்படிங்கிறீங்க. இதுக்கு நான் மார்க்கஸ் அரீலியஸோட ஒரு கோட் சொல்கிறேன். மார்க்கஸ் அரீலியஸ் ரோமுக்கு எம்பரர், த லாஸ்ட் ஆஃப் தி கிரேட் ரோமன் எம்பரர்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் ஆக்ஷன்ஸ் இம்பீட் ஆகணும். அவர் ஆக்ஷன்ஸ் மே பி இம்பீடட், பட் தேர் கேன் பி நோ இம்பீடிங் அவர் இன்டென்ஷன் ஆர் டிஸ்பொசிஷன். அதாவது உங்களை ஆக்ட் பண்ண முடியாமல் தடுத்து நிறுத்தலாம், ஆனால் உங்களோட இன்டென்ட் டு ஆக்ட் அண்ட் உங்களோட வாண்டிங் டு ஆக்டை யாராலையும் தடுத்த முடியாது. ஏன்னா உங்களால் அக்காமடேட் பண்ணி அடாப்ட் பண்ண முடியும். உங்களால் அக்காமடேட்னா எவ்வளோ கட்டம் வந்தாலும் அந்த கட்டத்தை அக்காமடேட் பண்ணி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி உங்களால் வேறு ரூட்டில் போக முடியும். இப்படி தான் ஹியூமன் பீயிங்ஸ் இவ்வளோ தூரம் வந்தாங்க. இந்த மைண்டு அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னா த இம்பீடிமெண்ட் டு ஆக்ஷன், அதாவது எது ஆக்ஷனை தடுத்து நிறுத்துதோ அதே ஆக்ஷனுக்காக போயிடுது. அண்ட் எது வழியில் நிற்குதோ அதே வழியாக மாறிடுது. இதை தான் அவர் சொன்னார். சரி, இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி, பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறீங்க. சரி, திரும்பி ஒரு கதை சொல்கிறேன். இவரை பற்றி நிறைய நான் பேசியிருக்கிறேன் இந்த சேனலில். ஸ்டீவ் ஜாப்ஸோட கதையை பார்ப்போம். ஆப்பிளை வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனியாக நடத்திட்டு ஆப்பிள் கையை விட்டு போயிடுச்சு. ஜான் ஸ்கல்லின்னு ஒரு ஆளை அவர் ஆப்பிளில் சேர்க்குறாரு. அவன் பெப்சிலேருந்து வரான். ஸ்டீவ் ஜாப்ஸோட ஐடியாவே கம்ப்யூட்டரை கன்சியூமர் டிவைஸ் மாதிரி விற்கிறது, டிவி மாதிரி விற்கணுங்கிறது தான் அவரோட ஐடியா. அதுக்காக தான் பெப்சி விற்றவனை கூட்டின்னு கம்ப்யூட்டர் வைக்கிறார். அவனால் விற்க முடியல, ஏதோ 2 பேருக்கும் ப்ராப்ளம் ஆகிடுது. அவன் போர்டை ஜான் இவனுக்கு அகேன்ஸ்டாகவே திருப்பிடுறான், ஸ்டீவ் ஜாப்ஸ் அகேன்ஸ்டாக. போர்டு ஸ்டீவ் ஜாப்ஸை ஃபயர் பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் லீஸான்னு ஒரு கம்ப்யூட்டர் ட்ரை பண்ணுறான். அந்த லீஸா ஒரு மெகா ஃபெயிலியர், நீ கம்ப்யூட்டரை விட்டு வெளில போயிடுங்கிறான். கோவப்பட்டு ஜாப்ஸ் என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் விற்றுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அடுத்த கம்ப்யூட்டர் அது பெருசாக ஒன்றும் பண்ணலை, ஆல்சோ ரேன் கம்பெனியாக இருக்குது. அப்போ தான் வெளில போய் ஜார்ஜ் லூக்கஸ்டேருந்தும் அவரோட சொகைகள்கிட்டேருந்தும் தான் பிக்சார் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்குறாரு. அவருக்கு அதுக்கு முன்னாடி சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்னது அந்த பிக்சார் என்னக்கு வச்சுருக்குன்னா, அவங்க கொஞ்சம் இந்த அனிமேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் பண்ணி விற்கிறாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, டிஸ்னி அப்படிங்கிற ஒரு பெரிய மூவி ஸ்டுடியோட்ட இவங்கள்ட்ட ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. நீங்கள் அனிமேஷன் படம் ஒன்று எடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வாங்கிப்போம், நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதை பற்றி ஒருத்தர் புஸ்தகமாக எழுதியிருக்காரு, அதில் ஃபைனான்ஸ் பண்ணுவது. மாதம் இவர் செக்கு மட்டும் கொடுத்துருவார் சம்பளத்துக்கு, கம்பெனி ஓடாது. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூலாம் வரதை நிறுத்திட்டு வெறும் நீங்கள் படத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு செக்காக கொடுத்துக்கினே இருக்கும். ஒரு வழியாக அந்த டாய் ஸ்டோரிங்கிற படம் ரெடி ஆகிடும். கம்ப்யூட்டர் அனிமேஷன் கிராஃபிக்ஸ். அதுக்கு முன்னாடி கையால் வரைஞ்சி தான் கார்ட்டூன்லாம் பண்ணுவாங்க. டாய் ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மூவி. அது ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கே இவன் ஐபிஓவும் போட்டு கம்பெனியை பப்ளிக் இஷ்யூ போட்டுருவான். மற்ற எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, பண்ணாதீங்க, ஃபெயில் ஆகிடுங்க. ஆனால் அன்றைக்கி கம்பெனி லிஸ்ட் ஆகி அவன் பில்லியனர் ஆகிடுவான் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு ரூட்டு இந்த பிக்சாரை வச்சு அவன் பல படங்கள் பண்ணி இதோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ட்னர்ஷிப் இருக்கும் டிஸ்னியோட. பின்னாடி டிஸ்னிக்கு வித்துட்டான் அந்த கம்பெனி. அவன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனில் டிஸ்னி ஷேர்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ். அதுக்குள்ளே இந்த இடத்துல ஆப்பிளுக்கு விழுந்து $1 ஸ்டாக்கு போயிடும். போர்டு இவனை திரும்பி வாப்பா ராசான்னு கூப்பிட்டு அவனை உட்காத்தி வைப்பாங்க. முதல்ல அட்வைஸராக வரவன் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடுவான். நிறைய லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 4 ப்ராடக்ட்டு. ஒரு கன்சியூமர் லேப்டாப்பு, கன்சியூமர் மிஷினு, அடுத்தது ஒரு பிஸ்னஸ் மிஷினு, பிஸ்னஸ் லேப்டாப்பு, பிஸ்னஸ் பிசி. அவன் மெயினாக சால்வ் பண்ண ப்ராப்ளம்னா மற்றவங்களாம் யோசிக்காத ப்ராப்ளமை முதல்ல சால்வ் பண்ணுவான். அவனோட முதல் பெரிய ஹிட்டு ஐபாடுன்னு ஒரு ப்ராடக்ட். அதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை பற்றியே யாரும் யோசிச்சதே கிடையாது. ஒரே அடி டேப்பில் பாட்டு கேட்பேன். அவனோட ஐடியா என்னென்னா, என் பேக்கெட்டில் ஒரு டிவைஸ் வச்சுருப்பேன், அது மூலமாக நான் பாட்டு கேட்பேன். MP3 பிளேயர் அப்போ தான் வந்திருந்தது. அந்த ஒரு சிம்பிள் எலிகண்ட் டிசைனில் அதை பண்ணிட்டான். பெரிய ஹிட். இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பாட்டுக்கும் ரைட்ஸை வாங்கிட்டான். நீங்கள் ஷஃபில் பண்ணி அதில் போட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கணும். பெரிய என்டெல்லாம் இருந்தது.
பெரிய ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவனுக்கு அப்டக்கிள் வந்து எல்லாரும் நினச்சாங்க அவன் வந்து மற்ற மைக்ரோசாஃப்ட்டு, பில்கேட்ஸோட போட்டி போட போகிறான், ஹெச்பியோட போட்டி போட போகிறான், டெல்லோட போட்டி போட போகிறான். அதுதான் அப்டக்கிள். அந்த அப்டக்கிளே அவனுக்கு ஒரு வழி காமிச்சிருச்சு. கம்ப்ளீட்டாக அவன் வேற எங்கேயோ போயிட்டான். என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு லூப்போல் கண்டுபிடிச்சான். சின்ன பேக்கெட்டில் நான் எப்போ வேணாலும் பாட்டு கேட்கறதுக்கு ஒரு டூலை கண்டுபிடிச்சான். இதுக்கப்புறம் முன்னாடி இது வந்து நோக்கியாட்டெலாம் இருந்தது. நோக்கியா யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஃபோனை கம்ப்யூட்டராக மாற்றிட்டான். ஃபோனை பாட்டு கேட்குறதையும் ஃபோனையும் கம்பேர் பண்ணி அதிலேயே ப்ரௌசர் போட்டு அதே ஒரு மினி கம்ப்யூட்டர் ஆகி ஆப்பிள் ஐஃபோன் கொண்டு வந்துட்டான். இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு நீங்கள் நினச்சது. கிளைண்ட்டுக்கு ஒன்று வேணும், மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் இருக்கோ இல்லையோ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தால் அந்த மார்க்கெட் வாங்கும். ஸோ மார்க்கெட் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஏன் அப்டக்கிள்னு நம்ம நினைக்கிறோன்னா, ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுக்கு நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணணும். இவன் என்ன பண்ணான்னா மார்க்கெட் உருவாக்கினோம். பாட்டுக்குன்னு ஒரு புது மார்க்கெட்டு. அந்த ஃபோன்லேயே எல்லாம் பண்ணலாங்கிறது ஒரு மார்க்கெட். அப்புறம் என்ன, நீங்கள் ஃபோனு, லேப்டாப்பு, நடுவில் ஐபேடுன்னு ஒன்று கொண்டு வந்தோம். அப்புறம் வாட்ச் வரத்துக்குள்ளே செத்துட்டான்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு வாட்ச் வரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணது அந்த காதில் போட்டுக்கிறது. அது மட்டும் $5 பில்லியன் விற்குது. இதில் ஒன்று கூட பில்கேட்ஸால் பண்ண முடியும். பில்கேட்ஸ்க்கு அப்புறம் சத்யா நடையில வேறு ஏதோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டா, அதை வேறு விஷயம். பட் கூகுள் விண்டோஸை காலி பண்ண மாதிரி கூகுளால் ஆப்பிளை காலி பண்ண முடியல. கூகுள் வந்து ஆப்பிளுக்கு காசு கொடுத்தான்னு தான் கேஸே இப்போ ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ். ஸோ அப்டக்கிள்ங்கிறது நீங்கள் ஜாப்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ பண்ண ஹைண்ட்சைட்டில் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஒரு முடியாத அப்டிக்கலில் உடச்சி காமிச்சான் ஸ்டீவ் ஜாப்ஸ். நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரில் தான் சொல்யூஷன் தேடி இருப்பீங்க. அவன் பாட்டில் ஒரு சொல்யூஷன் தேடினா ஐடியூன்ஸ்னு இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வந்தான். ஐடியூன்ஸுங்கிறது ஒரு பெரிய ஸ்டோராகவே ஆக்கிட்டான். இப்போ ஒரேடியாக சிடியை ஒழிச்சிட்டான், ஸ்டூடியோ கம்பெனியை ஒழிச்சிட்டான், எவனை வேணால் ஒழிச்சிட்டான். நீ பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஐடியூன்ஸில் போட்டேன்னா அது பாட்டுக்கு டவுன்லோட் பண்ணி யார் வேணால் கேட்குறோம். ஒரு வாட்டியும் பாட்டு கேட்குறச்சா உனக்கு ஒரு காசு கிடைக்கும். ஐடியூன்ஸை ஒரு பெரிய ஸ்டோராகவே ஆகிட்டான். பாட்டுக்கு அவெல்லாம் பெரிய ஸ்டோரு கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அமேசான் கொண்டு வந்தான், அலெக்ஸா வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு இல்லாத ஒரு புது ப்ராடக்டை கொண்டு வந்து அதுக்கு ஒரு மார்க்கெட்டே க்ரியேட் பண்ணிட்டான். நான் புதுசாக ஒன்று பண்ணால் என்ன அப்டக்கிளே கிடையாது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தான் அப்டக்கிள் இஸ் த வேங்கிறது. தி இம்பீடிமெண்ட் டு ஆக்ஷன் வில் பிகம் ஆக்ஷன்னா இதுதான். இது வரைக்கும் இப்போ நான் டீ கடை எல்லாம் நீங்கள்லாம் என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வரச்ச 10 டீ கடை இருந்தால் 11 டீ கடை கொண்டு வரீங்க. உங்களுக்கும் அந்த 300 டீ கடைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம யாத்திரையும் ரேப்பிடோவும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் கொண்டு வந்து இவனையே ஒழிச்சிட்டாங்க, பெரிய ஆளுங்களே ஒழிச்சிட்டாங்க. இப்போ ரேப்பிடோ என்ன சொல்கிறான், ஃபுட் டெலிவரியிலையும் நான் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வரேன்ட்டான். டிரைவர்லாம் ஏன் ஊபர் மேலே கடுப்பு, ஏன் ஓலா மேலே கடுப்பு? 100 ரூபா நான் போட்டேன்னா 30 ரூபாவை வந்து நீ அட்டையை போட்டுடுறாரு. சரி, மாதத்துக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு நீ எவ்வளோ வேணால் ரைடு எடுத்துக்கு வந்தால் கேம் ஓவர். இதுதான் ரேப்பிடோ பண்ணால், இதை தான் நம்ம யாத்திரை. இன்றைக்கி ஊபரே ஆட்டோவில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான். இந்த ரேப்பிடோ குரோ ஆச்சுன்னா இதுலேயும் மாடல் மாறிடும். ஸோ நீங்கள் பண்ணுறச்ச ஒரு மார்க்கெட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்குறச்ச இன்னொரு ஆளை அடித்தான் காப்பி அடித்து நீங்கள் சக்ஸஸே ஆக முடியாது. மீ டூ வில் நெவர் பிகம் சக்ஸஸ். ஸோ நீங்கள் தனியான ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும், அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு மார்க்கெட்டை உருவாக்கணும். அதுதான் அப்டக்கிளை உடச்சி போகிறதுங்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.